Theorem 8.3 very important theorem. The medians of a triangle are concurrent. அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணுற லைன் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேஸை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன் சொல்கிறோம். அதாவது ஏலேருந்து நம்ம இந்த ஆப்போசிட் சைட் பிசிக்கு ட்ரா பண்ணுற லைன் இந்த பேஸை ஈக்குவலாக டிவைட் பண்ணோம். அப்போ டிங்கிறது மிட் பாயிண்ட்டாக இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பியிலேருந்து ட்ரா பண்ணுற லைன் ஏசிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் சியிலேருந்து ட்ரா பண்ணுற லைன் ஏபிக்கு மிட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். பட் இந்த த்ரீ லைன்ஸும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணி போகும். அந்த பாயிண்ட் தான் ஜி, சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ரேஷியோ வந்து 2:1. இந்த டிஸ்டன்ஸ் 2 இருக்கும், இது 1 இருக்கும். சிமிலர்லி இது 2 இருக்கும், இது 1. அதே மாதிரி 2 and 1 இருக்கும். ஸோ இந்த த்ரீ லைன்ஸும் ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகுது, கான்கரண்ட். அந்த பாயிண்ட் பேர் தான் நம்ம கான்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 or more points passing through the same line அப்படின்னு சொன்னால் கொல்லினியர். 2 or more lines passing through the same point அப்படின்னா அது கான்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 3 lines வந்து ஜிங்கிற ஒரு காமன் பாயிண்டில் மீட் ஆகிறதுனால அது கான்கரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த 3 லைன்ஸுமே மீடியன்ஸ். அதுதான் மீடியன்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட். மூணும் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுது. அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜின்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். இப்போ அதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ ஏபிசி be a given triangle. DEF அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் பிசி, சிஏ அண்ட் ஏடி. டயக்ராம்லேயே நமக்கு தெரியும். அதே மாதிரி ஓஏங்கிறது ஏ வெக்டர், ஓபி பி வெக்டர், ஓசி சி வெக்டர்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். தென் ஓடிங்கிறது ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓசி வெக்டர் டிவைடட் பை 2, தட் இஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2. எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் தியரம்ஸ் பார்த்துட்டோம். தென் ஓஇ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஓஇங்கிறது ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்கிறதுனால ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை 2. OF vector is equal to OA vector plus OB vector or A vector plus B vector divided by 2. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வந்து G1 எடுத்துக்கலாம். அதாவது ADங்கிறது இந்த Gங்கிற பாயிண்ட் போட்டிருக்கோம், அதை G1 டிஃபைன் பண்ணிக்கலாம். G1 be the point on AD. ADங்கிற லைனில் G1ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதா டிஃபைன் பண்ணிக்கலாம். ரேஷியோ வந்து 2:1. டிவைடிங் இன்டர்னலி இந்த ரேஷியோ 2:1. இப்போ நம்ம இன்டர்னல் டிவிஷன் தியரம் பார்த்தோம். அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். கான்செப்ட் என்ன? இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் இந்த பாயிண்ட் ஏ, இது பி, இதை பி எடுத்துட்டோன்னா ரேஷியோ mn இருந்தால் m இன்ட்டு பி வெக்டர், m இன்ட்டு ஓபி வெக்டர், n இன்ட்டு ஒய்ஏ வெக்டர் மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட்டினோட m இன்ட்டு இந்த ரேஷியோ வந்து இதோட மல்டிபிள் ஆகும். m இன்ட்டு ஓபி வெக்டர், தென் n இன்ட்டு ஒய்ஏ வெக்டர் டிவைடட் பை m plus n. இந்த ரெண்டு ரேஷியோவையும் டினாமினேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். m இன்ட்டு ஓபி வெக்டர் ப்ளஸ் n இன்ட்டு ஒய்ஏ வெக்டர், n இன்ட்டு ஒய்ஏ வெக்டர் டிவைடட் பை இந்த ரேஷியோ ஆட் பண்ணுறோம் m plus n. இதான் இன்டர்னலுடைய ஃபார்முலா. இந்த ஓபி வெக்டரை தான் நம்ம பி வெக்டர்னு சொல்கிறோம், ஒய்ஏ வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதோட தான் மல்டிபிள் பண்ணணும். இந்த ரேஷியோவை இதோட மல்டிபிள் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ரேஷியோவோட மல்டிபிள் பண்ணுறோம். இதே ரூல் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஏடி அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன், ஜிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட், ஜிங்கிறது ஒரு பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கு. ரேஷியோ 2 and 1 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ரேஷியோ mnக்கு பதிலாக 2:1 இருக்குது. இந்த 2வை ஓடியோட இன்ட்டு பண்ணுங்கள், இந்த 1 OAவோட இன்ட்டு பண்ணுங்க, டிவைடட் பை 2 plus 1. அதே ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ OG1 is equal to 1 into OA vector 2 into OD vector divided by 3. 2 plus 1 3. அதை OG1 வெக்டர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த லைனில் வர்ற பாயிண்ட் வந்து OG2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கும் ரேஷியோ 2 and 1 தான். இங்கே 2 இங்கே 1 எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே பாயிண்ட் என்ன வரும்? 2 into OE vector plus 1 into OB vectorனு வரும், டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் இந்த லைன் எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் இந்த லைன் எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு OF வெக்டர் ப்ளஸ் 1 இன்ட்டு OC வெக்டர் டிவைடட் பை 2 + 1 3ன்னு கிடைக்கும். ஸோ OG1 இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் 2 இன்ட்டு நம்ம வந்து அடுத்தது ஓடின்னு போட்டிருக்கோம். ஓடியினுடைய வேல்யூ B + C by 2 டிவைடட் பை 3. ஸோ OG1 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா A + B + C டிவைடட் பை 3. A vector plus B vector plus C vector divided by 3. இதுதான் சென்ட்ராய்டுடைய ஃபார்முலா. அதே மாதிரி G2 be the point BE dividing the internal in the ratio 2:1. OG2 is equal to, ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா 1 into OB vector, 1 ரேஷியோக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாயிண்ட் B vector, ஸோ OB vector plus 2 into OE vector divided by 2 plus 1 3.
1 into OB vector B vector plus 2 into OE vector நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம்னா OE அப்படிங்கிறது ஏக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட். ஸோ A plus C divided by 2 whole divided by 3. அப்போ இந்த OEக்கு பதில் இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே எப்படி நம்ம வந்து ODக்கு ரீப்ளேஸ் பண்ணுமோ அதே மாதிரி OEக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 into B vector B vector. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா A and C தான் இருக்கும். ஸோ A plus B plus C divided by 3. சிமிலர்லி G3க்கும் அதே வேல்யூ தான் வரும். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் அதாவது OG1 வெக்டர் OG2 வெக்டர் OG3 வெக்டர் இந்த 3 வேல்யூமே ஒரே பாயிண்டில் தான் பாஸ் ஆகுது. A plus B plus Cங்கிற வேல்யூ தான் கிடைக்குது. அதனால் அது காமன் பாயிண்ட்டாக நம்ம OG வெக்டர் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ G is the common point. Hence the medians of a triangle are concurrent. அப்போ இந்த 3 மீடியன்ஸும் ஒரு காமன் பாயிண்ட் ஜிங்கிற ஒரு பாயிண்ட் வழி தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு.